Taste the Daily. மதுரையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நிர்வாகிகள் கேக் வெட்டி கொண்டாடினர். முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான செல்வராஜ் தலைமையில் கோரிப்பாளையத்தில் அமைந்துள்ள மாவட்ட அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடிய நிர்வாகிகள் பின்னர் பொதுமக்களுக்கு கேக் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதில் முன்னாள் எம்எல்ஏ அண்ணாதுரை உள்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் மருத்துவர் அணி சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமை வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் தொடங்கி வைத்தார். இதில் மாநில மருத்துவர் அணி தலைவர் சீனிவாச ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் தெற்கு மாவட்டம் கழகம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள அம்மா கோயிலில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் எம்எல்ஏ மாணிக்கம் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். இதேபோல் தூத்துக்குடியில் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தொடங்கி வைத்தார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் அதிமுக சார்பில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. காஞ்சிபுரம் ஆலடி பிள்ளையார் கோவில் பகுதியில் வீற்றிருக்கும் பணமுடீஸ்வரர் ஆலயத்தில் தெற்கு பகுதி செயலாளர் ரவி தலைமையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காரத்தொழுவில் உள்ள அழகு நாச்சியம்மன் கோவிலில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான C மகேந்திரன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் இருக்கையூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலில் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜீவா அரங்கநாதன் தலைமையில் பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமஜெயலிங்கம் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி வள்ளலார் ஆலயத்தில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் லெனின் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்ட நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பங்கேற்றார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக வர்த்தக அணி சார்பில் தூத்துக்குடியில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக வர்த்தக அணி துணை செயலாளர் மில்லை RS ராஜா தலைமை வகித்த நிலையில் கழக வர்த்தக அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீத செல்லப்பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் துரைசிங் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. சென்னை காரப்பாக்கத்தில் அண்ணா தொழிற்சங்க தெற்கு மண்டலம் சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. தெற்கு மண்டல செயலாளர் KS ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்த இந்த முகாமில் புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் கலந்து கொண்டார். மாநகர போக்குவரத்து தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். வேலூரில் மாநகர மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இம்முகாமை மாநகர் மாவட்ட செயலாளர் SRK அப்பு தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இரத்த தான முகாமை முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான S ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூரில் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் செயலாளர் இமயம் மனோஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இரத்த தான முகாமை வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் தொடங்கி வைத்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் கீழப்பெரும்பள்ளத்தில் உள்ள சவுந்தர நாயகி சமேத நாகநாத சுவாமி கோயிலில் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் முன்னிலையில் பொதுச் செயலாளர் பெயருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது.
கழக பொதுச் செயலாளர் நீடூடி வாழ செங்கல்பட்டு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதி கழகம் சார்பில் 708 பேர் பால்குடம் எடுத்து வழிபட்டனர். பால்குட ஊர்வலத்தை மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் பழமையான சிவன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளம் பாம்பாறு நந்தீஸ்வரர் கோவிலில் சுமார் 150 சிவனடியார்கள் ஒன்றாக சேர்ந்து பொதுச் செயலாளருக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். பின்னர் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொதுச் செயலாளர் பிறந்த நாளை முன்னிட்டு கரூரில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருடன் இணைந்து 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் இரத்த தானம் செய்தனர். தான்தோன்றி மலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முன்னதாக பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னையை அடுத்த அம்பத்தூரில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழை திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் வழங்கினார். தேனி சின்னமனூரில் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை கழக அமைப்பு செயலாளரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான STK ஜெக்கையன் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்ற இரத்த தான முகாமை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தானம் செய்தவர்களுக்கு அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேசன் ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி K பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அதிமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் யோகேஷ் பாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமை வகித்தார். இதில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி, முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி K பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் கழகம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமிற்கு மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி தலைமை வகித்தார். முகாமை விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சரவணகுமார் குருதிக்கொடை கொடுத்து முகாமை தொடக்கி வைத்தார். இதில் ராமநாதபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் நாகராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சையில் நடைபெற்ற இரத்த தான முகாமிற்கு மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விக்னேஸ்வரன் தலைமை வகித்தார். இதில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற இரத்த தான முகாமை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் கிருபானந்தன் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு இரத்த தானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் நடைபெற்ற முகாமை தெற்கு மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து தொடங்கி வைத்தார். இதில் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் CNC சிவா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.